வாங்க இன்னைக்கு கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி தோல் சுருண்டு வரும் இல்லைங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நான் இன்னைக்கு 2 முட்டை சேர்த்திருக்கேன். நீங்கள் முட்டை ஆப்ஷனல் தாங்க. நம்ம கொத்து பரோட்டாக்கு வெஜ் கொத்து பரோட்டாவும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி முட்டை சேர்த்தியும் செய்யலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம பரோட்டாவில் சேர்த்திருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பரோட்டாவை சேர்த்திருக்கேன். நல்லா பிச்சு சேர்த்திக்கிங்க. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பிச்சு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பிச்சு சேர்த்திக்கிங்க. நம்ம பரோட்டா சால்னா இருக்கு இல்லைங்க, அது நல்லா ஒரு கரண்டி சேர்த்திக்கலாம். நல்லா பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா கொத்தினாதாங்க உங்களுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக வரும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.